ஆரம்பிக்கலாங்களா? சார் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. மாறப்போகுது. 1/2 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் வரப்போகுது, 1 கிலோமீட்டர்ல ஹார்பர் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்த தோண்டா 2 அடியில தண்ணி வரும். எம்ஜிஆர் பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், ரஜினியை பாத்திருக்கேன், கமலை பாத்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. சி ஜோசப் விஜய் எனும் நான் யாரும் வீசிட்டானுங்கப்பா. உள்ள வீசுவாங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான். என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சி வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளுக்கு மருந்து ஊத்தி கொண்டுறோம், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். ஏன்னா இதை விட பாதுகாப்பு இல்லாம ரொம்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்குவே பாதுகாப்பு இல்லாம கைய பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்துற அளவுக்கு வந்துரும். அதனால தயவு செய்து டிவிக்கே ஓட்டு போட்டு நல்லபடியா விஜய் அண்ணாவை ஓட்டு போட்டு நம்ம தான் அரசியல் உட்கார வைக்கணும். எங்கடாவ இந்த ஏரியால தாங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். இதுக்கு கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சு. யாரு காரணம் தெரியுமா? கோவை மாவட்டம் சூலூர்ல சிறுமி கொலை வழக்கு தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்புல ஐஜி ரம்யா பாரதி உள்ளிட்ட அதிகாரிகள் சிரித்து பேசிக் கொண்டிருந்த அந்த காட்சிதான் இது. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொடூர சம்பவம் தொடர்பாக பேட்டி கொடுக்கும் போது சிரிப்பதா அப்படின்னு பல தரப்பினரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். தமிழகம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி என்று கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். ஃபுல் மப்பில் மருத்துவமனை பாதுகாவலரை தாக்கி தகாத வார்த்தைகளால் பேசிய தாவேக தொண்டர். என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. பேசுறீங்க பாட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. என்னத்தரா பண்ணீங்க? 10 ரூபா. சட்டம் ஒழுங்கு அது காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. மதுரை மாவட்டம் கீழமாத்தூர் பகுதியை சேர்ந்த கண்ணன் தனது பாட்டி வீட்டில் தங்கி பெயிண்டர் வேலை பார்த்து வருகிறார். இவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அக்கட்சியின் நிர்வாகியாக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டிற்கு நள்ளிரவில் சென்று அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. என்ன எழவியாது. இப்ப இது 15ஆம் தேதி போட்டுருக்காங்க. 15ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? யாரு செக் பண்ணது? இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை தற்குறின்றது என்ன எப்படி இது கொடுக்குறீங்கன்னு இவங்கிட்ட மாட்டி நம்மளுடைய விஷன். சத்தியமா சொல்றேன், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. கோவையில் பள்ளி வளாகத்தில் வைத்து 6 வயது சிறுமியை வேன் ஓட்டுநர் பள்ளி மைதானத்தில் வைத்து தனக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு
இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். சாம்பார் ஆப்பு எனக்கு அறிவு கிட்ட பேர விஜய் உனக்கெல்லாம் அறிவு இருக்காத இல்ல கெட்டபடி திருவமட்டு இன்னொருத்த குட்டழிதியல வப்பாட்டிய ஊர் ஊரா குட்டழிதியல நீ உனக்கெல்லாம் சிஎம் பதவி தேவையில்ல, உனக்கெல்லாம் அரசியல் தேவையில்லை, உனக்கெல்லாம் ஒரு கேடால நீலாம் சாமலம்லாம் நாட்டுக்கிட்டு நீலாம் உயிரோட மேல கெட்ட பொண்டாட்டி பிள்ளைங்க ஓட்டல விட்டுருக்க அவ்வளவு குட்டழைத இல்ல அவட்ட இருக்குதான்ல இவட்ட இருக்கு இல்ல கிரிசார் ஓட்டல தண்ணிச்சு ரோடு ரோடா படுத்து கிடக்கா இப்ப ஒன்னே லவ் பண்ணுதா உனக்கு எதுவும் மந்திரம் போட்டால இல்ல உனக்கு மண்டைக்கு சரி இல்லையா அட பைத்தியம் முடிச்ச பேர உனக்கு வெக்கம் இல்லையா உனக்குலாம் ஒரு கேடல அரசியல். இந்த சிறுபான்மை சகோதரர்களோட ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா? என்னப்பா அங்க சத்தம்? சத்தமா சோழி முடிச்சு. இனிமேல் யாராவது 10 ரூபா சேர்த்து வாங்கினா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபா சேர்த்து வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க சொல்லுங்க, கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போ. கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க, இப்ப 1009 வருது. போதும். சாம்பார் ஆப்பு எனக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அண்ணா, அந்த 2500 ரூபாயும் அப்புறம் அந்த 6 சிலிண்டர் எப்போ வரும்? நானே இங்க 6 எம்எல்ஏ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். போக வேண்டியது. பாய் பாய், டாடா, குட் பை.